நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு மோடியா மோடியா? திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. நாய் ஒன்று வெறித்தனமாக வீதியில் நின்று கத்துது. அந்த வெறி நாயை பார்த்து நாம் என்ன செய்வோம்? விலகி போவோம், இல்லைன்னா கல் எடுத்து அடிப்போம். இந்த நாய் ஆர்எஸ்எஸ்ஸால் வளர்க்கப்படுற நாய். ஈடிங்கிற வெறி பிடிச்சி இந்த நாய் வெறித்தனமாக கத்துது. ஆனால் வெறி பிடிக்காத நம்ம குழந்தைகளை பாருங்கள். விஜய் மட்டும் தான் பிடிக்குமே. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்த்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. செமையா இருந்தாரு. கேரளா அவர்தான் சிஎம். என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 13. 13ஆ? வீட்ல எல்லாம் என்ன சொல்றீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொன்னீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு. வீட்ல எல்லா தடவை ஓட்டு விஜய்க்கு தான். ஓகே, அவர் அரசியலுக்கு வந்துட்டார். சினிமா நடிகரா உங்களுக்கு பிடிக்கும். அரசியலை எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? அரசியல்ல எப்படின்னா புரியல. பெண்கள் முன்னேறணும். பெண்கள் கையில் இருக்கிற கரண்டியை பிடிங்கி எரிஞ்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க. பெண்கள் கல்வி கற்கணும். பெண்களுடைய முன்னேற்றம்தான் நாட்டுக்கு முன்னேற்றம்னு பாடுபட்ட திராவிடர் இயக்கம். அதன் பலனாக இப்போ நம்ம நாட்டில் தமிழ் பெண்கள் அதிக அளவில் உயர்ந்த பதவிகளில் நல்லா படித்து நல்ல பதவிகளில் இருக்காங்க. இப்படி இப்போவும் வடநாட்டில் பார்த்தோம்னா பெண்கள் அடிமைகளாத அந்த பார்ப்பான பெண்களை தவிர ஓரளவுக்கு உயர் சாதி பெண்களை தவிர மீதி எல்லாமே மண் சுமக்கிற கட்டடத்துக்கு கல் சுமக்கிற மாதிரி அந்த மாதிரி வேலையில் தான் பெண்கள் இருக்காங்க வடநாட்டில். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த வீட்லேயும் படிக்காத பெண் குழந்தைகள் இல்லை. இப்படி ஒரு நிலைமையை உருவாக்குறதுக்காக பெரியார் பட்ட பாடு என்ன, திராவிடர் இயக்கம் செய்த வேலைகள் என்ன, பெரியாரும் திராவிடர் இயக்கமும் பெண்களை கல்வி கற்க வைத்து அவர்களை நல்ல நிலைமையில் முன்னேற்ற வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்புகளெல்லாம் ஏன் இப்படி வீணாயிருச்சு? நான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சோறில் விஷம்தான். விஜய்க்கு தான், விஜய் அண்ணன் தான் போடணும், விஜய் அண்ணன் தான் வரணும். கீழே இறங்குப்பா, நீ இறங்கினாதான் மொத்தம் கொடுப்பேன். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதே என்று பார்ப்பனர்கள் நமது மக்களை மூளை செலவு செய்து கல்வி கற்க விடாமல் செய்திருந்திருந்தார்கள். ஆனால் பள்ளிக்கூடம் இருக்கின்ற பகுதியில் வீடை தேடு, அங்கே குடியிருப்போம் என்று பள்ளிக்கூடங்கள் இருக்கின்ற பகுதியிலே வீட்டை பார்த்து குடி செல்லும் ஒரு முறையை நமது திராவிட இயக்கம் ஏற்படுத்தியது. வீதிதோறும் பள்ளிக்கூடங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பள்ளிக்கூடங்கள் இல்லாத இடமே இல்லை என்ற ஒரு நிலைமையை உண்டாக்கி இந்த நமது மாணவ செல்வங்களை படிக்க வைத்து பகுத்தறிவு பூமியில் வளர விட்டால், ஆனால் இவர்கள் இப்படி தற்குறிகளாக மாறி நிற்கிறார்களே, இந்த தற்குறிகளாக மாறுவதற்கு என்ன காரணம்? திராவிட இயக்கங்களின் பணி சரியாக அமையவில்லை. பெரியார் விட்டு சென்ற பணியை திராவிட இயக்கங்கள் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றுதானே பொருள். பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் முன்னரே தமிழ்தாய் வாழ்த்து அல்லது ஏதாவது ஒரு சொற்பொழிவு நிகழ்த்திவிட்டு வகுப்புகளுக்கு அனுப்புவார்கள் மாணவர்களை. அப்போது அந்த மாணவர்களிடையே நமது முன்னோர்களை கல்வி கற்க விடாமல் செய்தது எது? இப்போது நீங்கள் சரளமாக படிக்க வந்து இப்படியெல்லாம் படித்து கொண்டிருக்கிறீர்களே, இதற்கான உழைப்பு யார் செய்தது? அந்த உழைப்பின் பலனாக தான்
நீங்கள் இன்றைக்கு பள்ளியில் நின்று இந்த சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வகுப்பறைக்கு சென்று படித்து கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்கூடம் இல்லாத ஊரே இல்லை. இதற்கெல்லாம் திராவிட இயக்கம்தான் காரணம் என்று மாணவ பருவத்திலேயே, சிறு பருவத்திலேயே மாணவர்களுக்கு ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தால், ஒரு பாடத்திட்டத்தை ஒவ்வொரு வகுப்புலையும் புகுத்தியிருந்தால், மாணவர்கள் நாம் படிக்க வந்த பாதை என்ன என்பதை திரும்பி பார்த்திருப்பார்கள். ஆனால் அப்படி பார்த்தார்களா? பார்க்காமல் திராவிட இயக்கம் காத்த மௌனம் இப்படிப்பட்ட பகுத்தறிவற்ற தற்குறிகளை உருவாக்கிவிட்டது. இந்த தற்குறிகளை மேலும் வளரவிட்டால் நமது தமிழ் மண் மிகவும் கேவலத்திற்குள்ளாகிவிடும். எனவே திராவிட இயக்கங்களே, கொஞ்சம் இந்த தற்குறித்தனத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். திராவிட இயக்கத்தின் உழைப்பு படிப்புக்காக பெரியாரும் திராவிட இயக்கமும் செய்த உழைப்பை சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு ஊட்டும் பணியை மேற்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.